ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश्च भद्रं नित्यं भागवत सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचान भुङ्गं लङ्घयते ह्रीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम अज्ञानतिमरन्दस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नमः ओं विष्णुपदाय कृष्णप्रसाय बुधल श्रीमती जयपताक स्वामी राम नमो आचार्य नित्य गौरवतां तानकर ग्रामधारी नमः ओं विष्णुपदाय कृष्णप्रसाय बुधल श्रीमती भक्ति वेदांत स्वामी राम नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारे निर्विशेष शून्यवादी भाषा देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण இன்னைக்கு நாம பகவத்கீதை உண்மை உருவில் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து பகவத்கீதையினுடைய மகத்துவம் பற்றி நம்ம வந்து போன கிளாஸ்ல பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம வந்து முதல் அத்தியாயம் முடிச்சிருக்கோம். ஸோ அதனால இதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்துடலாம். ரெண்டாவது அத்தியாயத்துல கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ முதல் அத்தியாயம் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம வந்து பார்க்க முயற்சி பண்ணலாம். ஸோ முதல் அத்தியாயத்துல நமக்கு மொத்தம் 46 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ இந்த 46 ஸ்லோகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னுட்டு அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 46 முதல் ஸ்லோகம் யார் பேசுறது அப்படின்னா திருதராஷ்டிரன் பேசுறாரு. அடுத்தது ஏன்னா திருதராஷ்டிரன் பேசுறதுலே இது ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சஞ்சயன், ஏன்னா இவங்க யார் 2 பேருக்குள்ள வாதம் நடக்கிறது அப்படின்னா சஞ்சயன் கிட்ட இவர் கேட்டுன்னு இருக்கார். ஸோ சஞ்சயன் தான் அதுக்கு அடுத்தது அவர் வந்து பதில் பேசுவார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3 4 5 6 இந்த ஸ்லோகங்கள் வந்து துரியோதனன் வந்து பாண்டவர்களுடைய சேனையை பார்த்து பொறாமப்பட்டு பேசுறது. அடுத்தது துரியோதனன் வந்து கௌரவர்களுடைய சேனையை பத்தி 7 8 9 3 ஸ்லோகங்கள் சொல்வார். அதுக்கு அடுத்தது 10 11 அது வந்து துரியோதனன் வந்து பாண்டவ சேனை கௌரவ சேனை ஒப்பிடுதல், டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்தது 12 13 சங்கநாதம் நடக்கும், அதை பற்றியது. ஸோ 14 15 16 17 18 இந்த 5 ஸ்லோகங்கள் வந்து பாண்டவர்கள் வந்து அந்த சங்கு நாதம் அந்த முழக்கம் ஏற்படும் போது என்னென்ன யார என்னென்ன வாசிச்சுன்னு இருக்கா அப்படின்னுட்டு, ஓகேங்களா. ஸோ அதை பத்தி. அதுக்கடுத்து 19 வந்து துரியோதனன் மற்றும் கௌரவர்களுடைய இதயங்கள் என்ன ஆச்சு, அந்த சங்குநாதத்தை கேட்டு அப்படி நொறுங்கி போச்சு, அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ 20வது ஸ்லோகம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயில என்னென்ன விசேஷங்கள் இருக்கு. ஸோ முக்கியமா பாண்டவர்களுடைய வெற்றிக்கான அறிகுறிகள் தான் நம்ம வந்து 14ல இருந்து 20 வரையும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்கும். அடுத்து 21ல இருந்து 27 வரையும் பகவான் பக்தவத்சலனாக அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது 28ல இருந்து 48 வரையும் அர்ஜுனனுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். போர் புரியக்கூடிய அர்ஜுனன் போருக்காக வந்திருக்கார், அவருக்கு ஒரு டவுட் வந்துடும். ஸோ என்னென்ன டவுட் அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ வந்து போன கிளாஸ்ல வந்து ஒரு அக்ஷோகினா எவ்வளவு சேனைகள், எவ்வளவு ரதங்கள், யானைகள், குதிரைப்படை, காலாட்படை அதை பார்த்தோம். அதே போல அப்ப 18 அக்ஷோகினா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அதையும் பார்த்தோம். அதே போல கௌரவர்கள் வந்து 11 அக்ஷோகினி சேனை வச்சுட்டு இருந்தா, அதே போல பாண்டவர்கள் வந்து 7 அக்ஷோகினி சேனைகள் வச்சுட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம முதல் ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிர உவாச்சா. முக்கியமா இந்த முதல் அத்தியாயமே என்ன அப்படின்னா அர்ஜுன விஷாத யோகம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பிரபுபாதர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல், ஓகேங்களா. ஸோ முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிர உவாச்சா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவக மாமகா பாண்டவ சைவாக்கியம் அகுர்வத சஞ்சயாம். திருதராஷ்டிரர், ஹரே கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் மாதாஜி.
திரும்ப நம்ம ஸ்லோகம் ஒரு வாட்டி பார்த்துடலாம். திருதராஷ்டிரவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாः பாண்டவश्चैवाक्यम् அகுர்வத சஞ்சயாம். மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீ பிரபுபாதர். திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர் அப்படின்னுட்டு திருதராஷ்டிரர் வந்து கேட்டுருக்கார். முக்கியமா இங்க வந்து குருக்ஷேத்திரம் ஓகேங்களா. ஸோ குருன்ற அந்த அரசர் வந்து இங்க வந்து நிலத்தை உழுது ஸோ பகவானுக்கான தவம் எல்லாம் செஞ்சாரு. ஸோ அப்போ பகவான் வந்து அவருடைய தவத்துல மெச்சி பகவான் இங்க வந்து கேட்குற உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னுட்டு. ஸோ பகவான் கிட்ட என்ன வரம் கேட்குறாரு அப்படின்னா, இந்த இடம் வந்து தர்மக்ஷேத்திரமாக மாறணும். ஸோ இந்த இடத்துல எல்லாருக்கும் யார் இறக்குறாங்களோ எல்லாரும் வந்து பவித்திரமாகணும், எல்லாருடைய பாவங்கள் போகணும். ஸோ அப்படியெல்லாம் அவர் வந்து வரம் கேட்டுக்கிறார். ஸோ அங்க அந்த குருன்ற அந்த அரசரால் அந்த இடம் வந்து குருக்ஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே போல தர்மக்ஷேத்திரம் எதற்காக அப்படின்னா, முக்கியமா பரசுராமர் ஸோ கெட்ட சத்திரியர்களை வந்து 21 முறை அழிச்சார். ஸோ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இது நடந்த இடம் அது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து போர் வந்து நடக்கிறது. முக்கியமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல அதாவது இந்த யுத்தம் எல்லாம் இந்த குருக்ஷேத்திரம் இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே அதாவது பாண்டவர்களாகட்டும் கௌரவர்களாகட்டும் யாதவர்களாகட்டும் ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஒரு நல்ல விசேஷமோ இல்லை சாமி கும்பிடுறது அப்படின்ற அதாவது குலதெய்வம் கும்பிடுறது வழிபாடு பண்ணுறது இல்லைனா வந்து இப்போ சூரிய கிரகணத்தின் போதோ இல்லை சந்திர கிரகணம் ஸோ இப்படி ஏற்படும் போது எல்லாரும் வந்து ஒன்று கூடி அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பித்ருக்கடன் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து பிராமணர்களுக்கு தானம் பண்றது ஸோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த காலத்துல இருந்தே குருக்ஷேத்திரத்துல நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனாலதான் இந்த யுத்தமும் வந்து அங்க குருக்ஷேத்திரத்துல அவங்க வந்து வச்சிருக்காங்க. முக்கியமா அங்க வந்து நீர்வளம் நிலமும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். தண்ணி ஏன்னா அவ்வளவு போர் வீரர்களுக்கு தண்ணியில இருந்து எல்லாமே வந்து அங்க இருக்கு. அதனால அந்த இடத்த வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த ஸ்லோகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருதராஷ்டிரனுடைய மனநிலை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா திருதராஷ்டிரனுடைய மனநிலை வந்து 3 விஷயம் இருக்கு. முக்கியமா அவனுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா இது வந்து குருக்ஷேத்திரம் இல்லையா. ஸோ குருக்ஷேத்திரம் ஏன்னா புண்ணிய பூமி. ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு டவுட் இந்த இடத்துல எப்படி, ஏன்னா அது வந்து குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம் எங்க வந்து தன்னுடைய மகன்கள் முக்கியமா துரியோதனன் கௌரவர்கள் எல்லாரும் வந்து எங்க மனசு மாறிடுவாங்களோ அப்படின்ற அந்த சந்தேகம் வந்துடுச்சு. அடுத்தது பயம். ஏன்னா அந்த இடம் வந்து குருக்ஷேத்திரம் தர்மக்ஷேத்திரம் இல்லையா. ஸோ அதனால எங்க அதே போல பாண்டவர்களும் மனசு மாறிடுவாங்களோ. பாண்டவர்கள் மனசு மாறி அவங்களை கொல்லாம அவங்க பாட்டியும் எனக்கு வேண்டாம் நீங்களே உங்க ராஜ்யத்தை வச்சுக்கோங்க நானும் சண்டெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயமும் இருக்கு. அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து தன்னுடைய மகன்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா பாரபட்சம். ஏன்னா பாண்டுடைய மகன்கள் ஏன்னா இப்ப பாண்டு வந்து எப்பயோ இறந்து போயாச்சு. அந்த குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா பாண்டவர்கள் சின்ன குழந்தையா இருக்கும் போதே இறந்து போயாச்சு. ஸோ அந்த குழந்தைகளை பார்த்துக்கிற பொறுப்பு யாருடையது? திருதராஷ்டிரனுடையது இல்லையா. ஸோ அப்பல இருந்தே அந்த குழந்தைங்க இவங்க குழந்தைங்க எல்லாம் ஒன்னாதான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து பாரபட்சம் பார்க்கிறாரு. என்ன பாரபட்சம்? ஏன்னா கௌரவர்கள் அவங்கதான் என் குடும்பம் என் குழந்தை என் மகன் குருவம்சத்தினர் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா பாண்டவர்களை வந்து பாண்டுவுடைய பசங்க அப்படின்னு பிரிச்சு பேசுறாரு. ஸோ இதுல இருந்து அவருடைய மனசு வந்து நல்லா புரியுது. ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு வந்து கண்ணு மட்டும் குருடு இல்லை, அவருக்கு மனசும் குருடுதான். ஏன்னா எல்லா குழந்தைகளும் தன் குழந்தை போல பார்க்கணும் ஒரு அரசன்னா. ஏன்னா இவர் வந்து சத்திரிய தர்மத்தையும் பண்ணல. ஓகேங்களா. ஸோ அதே போல தன் சகோதரருடைய குழந்தைகளை தன் குழந்தையாவும் பார்க்கல. தன் குழந்தைகள்
சகோதரனுடைய குழந்தைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து கண்ணு தெரியாது, அதனால அந்த குருக்ஷேத்திர யுத்த காலத்துல என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரியாது இல்லையா. அதனாலதான் தன்னுடைய சேவகர் யாரு அப்படின்னா சஞ்சயன், சஞ்சயன் கிட்ட கேட்கிறார் என்ன நடக்குது அப்படின்னுட்டு. ஏன்னா அந்த இடத்துல எங்க தன் மகன்கள் வந்து இன்னும் நல்லவங்காயி சண்டை போடாம இல்ல பாண்டவர்களை உயிரோடு விட்டுடுவாங்களோ அப்படின்ற பயம் வேற இருக்கு. பாருங்க எப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. முக்கியமா இப்ப வியாசர் வந்து சொல்றாரு, ஓகே நீங்க வந்து ஸ்டேட் ரிலே பார்க்கணும். ஏன்னா சண்டை வந்து எங்க நடக்குது, குருக்ஷேத்திரத்துல. ஆனா இவங்க இருக்கிறது ஹஸ்தினாபுரம், டெல்லி. டெல்லி குருக்ஷேத்திரம் எவ்வளவு தூரம் இருக்கு. ஸ்டேட் ரிலே நீங்க பார்க்கணும், லைவா பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து உனக்கு அந்த ஞான திருஷ்டியை கொடுக்குறேன் பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனா திருதராஷ்டிரனுக்கு இல்லை இல்லை நான் என்னால பார்க்க முடியாது, அதெல்லாம் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ வேணா இந்த சஞ்சயன் அவங்க கிட்ட அந்த ஞானத்தை கொடுத்துருங்க அப்படின்னுட்டு. ஸோ வியாசர் என்ன பண்றாரு, தன்னுடைய கருணையால அந்த திவ்ய ஞானத்தை யாருக்கு கொடுக்குறாரு, சஞ்சயனுக்கு கொடுக்குறாரு. அதனால சஞ்சயன் வந்து எந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு, அவரு ஹஸ்தினாபுரத்துல இருந்து அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஸோ முக்கியமா ஹஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டனுடைய அறையில இருந்துட்டே அவர் வந்து குருக்ஷேத்திரத்துல என்ன நடக்குது அப்படின்னுட்டு எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வ்யூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியோபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீத். மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீ பிரபுபாத். சஞ்சயன் கூறினான், மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆசிரியரை அணுகி பின்வருமாறு கூறினான். ஸோ இங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு யாரு, மன்னன், இங்க வந்து மன்னன்ட்டு யாரு சொல்லிட்டு இருக்காங்க, துரியோதனனை. துரியோதனன் இப்ப ராஜா ஆகல. முக்கியமா இங்க வந்து திருதராஷ்டனே ராஜா இல்ல, முக்கியமா ராஜா யாரு, பாண்டு தான். ஸோ நான் போறேன், நான் இப்ப காட்டுக்கு போயிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் பார்த்துக்கோ அப்படின்னுட்டு ஒன்லி இந்த பவர் ஆஃப் அத்தாரிட்டி கொடுப்பாங்கல்ல பிராணின்னு. ஸோ அதை தான் யாரு கொடுத்து வச்சிருக்காங்க, ஒன்லி திருதராஷ்டிரன் கொடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ராஜா கிடையாது. ஸோ ராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே போல அவனே திருதராஷ்டிரனே ராஜா இல்லை, இதுல அவருடைய மகன் எப்படி ராஜா ஆக முடியும். அது இல்லாம முக்கியமா பாண்டுவுடைய மகனான யுதிஷ்டர், அவர் தான் ரொம்ப பெரியவர், அவர் விட்டாச்சு. இங்க வந்து இவன் தான் ராஜாவா ஆகணும், ராஜாவுடைய மகன் ராஜாவா ஆகணும். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் அப்படிதானே நடக்குது. ராஜாவுடைய, அதாவது பிரதமருடைய மகன் பிரதமர் ஆகணும், முதலமைச்சருடைய மகன் முதலமைச்சர் ஆகணும், அப்படிதானே நடக்குது. இதென்ன ராஜா கல்லாட்சியா அப்படின்னு தெரியல, முடியாட்சியா குடியாட்சியான்னு தெரியல, அப்படி நடக்குது. என்ன செய்யறது. ஸோ இங்க வந்து தன்னுடைய மகனை அப்படியே ராஜா மன்னன் துரியோதனன் தன்னுடைய ஆசிரியரை அணுகி பின்வருமாறு என்ன பேசினாரு அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமா இங்க துரியோதன் வந்து பயங்கரமான ராஜதந்திரி, அவன் பயங்கரமான ராஜதந்திரி. முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கௌரவர்களுடைய சேனாதிபதி யாரு, பீஷ்மர். அந்த பக்கம் சேனாதிபதி யாரு, துர்ஷத்யும்னன். ஓகேங்களா. இப்ப தன்னுடைய ஆசிரியரை அன்னைக்கு அவன் வந்து என்ன பேசினான், துரோணாச்சாரியர்கிட்ட என்னென்ன பேசினா அப்படின்னு பார்க்கலாம். பஷ்யைதாம் பாண்டு புத்திரானாம் ஆச்சாரியம் மகதீம் சமம் யூடாம் துருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதாம். மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீ பிரபுபாத். ஆசிரியரே, துருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரனின் மாபெரும் படையை பாருங்கள். ஏன்னா பாருங்க, அதை எடுத்த உடனே பாருங்க எப்படி இருக்கு அவங்க படைகள் அப்படின்னுட்டு அப்படியே வயிறு எரிஞ்சு பேச ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஏன்னா இவங்க 13 வருஷம் காட்டுக்கு அனுப்பியாச்சு, 12 வருஷம் காட்டுல, 1 வருஷம் அஜ்ஞான வாசம் இல்லையா. ஸோ இப்படி காட்டுல இருந்ததுனால இவங்களுக்கு யார் வரமாட்டாங்க, இவங்க மட்டும் தான் வந்து நிப்பாங்க சண்டைக்குன்னு நினைச்சுட்டு இருந்தான் துரியோதனன். ஆனா இப்ப இவ்வளவு பெரிய படை எப்படி வந்துச்சு அப்படின்ற அவனுக்கு வைத்தறிச்சல். ஏன்னா இங்க
நமக்கு பரவாயில்ல 11 அக்ஷகுணி, அவங்களுக்கு 7 அக்ஷகுணி தான் இருக்கு. ஆனாலும் அவங்க எப்படி வச்சிருக்காங்க, ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, துரியோதன் வந்து தீமதா தவ சிஷ்யேன, உங்களுடைய சீடன், புத்திசாலி சீடன். யாரை பத்தி, ஏன்னா எவ்வளவு ராஜதந்திரமா பேசுறான் பாருங்க. ம் ஏன்னா துரோணாச்சாரியார் உடைய நண்பர் தான் யாரு அப்படின்னா துருபதன். ரெண்டு பேரும் ஒன்னா குருகுலத்தில் படிச்சுவா. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது துருபதன் கொஞ்சம் மக்கு தான், அவ்வளோ இன்டெலிஜென்ட் கிடையாது. ஸோ அதனால துரோணாச்சாரியர்கிட்ட கேட்டு கேட்டு அவர் வந்து படிச்சுட்டு இருந்தாராம். துரோணாச்சாரியர் அவருக்கு வந்து நல்லா சொல்லி சொல்லி கொடுக்கவே என்ன ஆயிடுச்சு, துரோணாச்சாரியர் இட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட், நார்மலாக அவர் இன்டெலிஜென்ட், திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நல்லா படிச்சுட்டார். ஸோ துருபதன் வந்து அப்படி அவர் சொல்ல கேட்டு குரு கிட்ட ஒரு வாட்டி கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட கேட்டு படிச்சு அப்படிதான். அப்ப துருபதன் ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, நான் வந்து ராஜா ஆனேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்துல பாதி கொடுத்து விடுறேன் அப்படின்னுட்டு. நான் குழந்தை உற்சாகத்துல சொல்லியாச்சு. ஆனா துரோணாச்சாரியர் இதெல்லாம் எதிர்பார்த்தும் செய்யல, தன்னுடைய நண்பன் அவனுக்கு ஒண்ணும் தெரியல அதனால கேட்கறானேன்னு இவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன் ஃபியூச்சர்ல துருபதன் வந்து ராஜா ஆயாச்சு. இவர் வந்து ஒரு குருவா இருந்துட்டு இருக்கார். ஆனா துரோணாச்சாரியருடைய மனைவி கிருபி, இவங்க ரெண்டு பேருக்கு அஸ்வத்தாமன் பிறந்தாச்சு. குழந்தைக்கு பால் இல்லை, ஒரே ஒரு பசுமாடு வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னுட்டு கேட்குறாங்க. நாம ரெண்டு பேரும் பட்னியா இருக்கலாம், ஆனா குழந்தை எப்படி பட்னியா இருக்க முடியும்? ஸோ அதனால துருபதன் கிட்ட போய் ஒரு மாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் அவர் போனார். ஆனா துருபதன் என்ன நினைச்சோம்னா, தப்பா நினைச்சாச்சு. ஐயோ, நம்மளுடைய பாதி ராஜ்யத்தை வாங்குறதுக்கு தான் தன்னுடைய நண்பன் வந்திருக்கான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டார். இப்போ வந்தவங்கள வாங்கன்னு வாயார கூப்பிடல, என்ன வேணும்னு கேட்கல, கூப்பிடல, கேட்கல, ஒண்ணுமே கேட்கல, இவனா ஒன்னு நினைச்சுண்டு அவரை ரொம்ப அவமானப்படுத்தி பேசியாச்சு. அவர் ரொம்ப மனசு நொந்து போயிட்டார். துரோணாச்சாரியர் நொந்து அவர் கிளம்பி போயாச்சு அந்த இடத்த விட்டு. ஸோ அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த அஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய ராஜகுமாரர்கள் 105 பேர் இருக்காங்க இல்லையா, பாண்டவர்கள் கௌரவர்கள்னுட்டு. ஸோ இவங்களுக்கு குருவா மாறியாச்சு. இவங்களுக்கு எல்லா வித்தைகளும் குருவா இருந்து கத்து கொடுத்துட்டு இருக்காரு. கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்கிறார், எனக்கு குருதட்சணை வேணும். என்ன குருதட்சணை வேணும்? ஒன்றும் இல்லை, துருபதனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதான். ஸோ கௌரவர்கள் போனாங்க, 100 பேர் அரெஸ்ட் பண்ண முடியல, தோத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாண்டவர்கள் போனாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ இதனால ரொம்ப அவமானப்பட்டு போயிட்டான் துருபதன். ஸோ ஆனாலும் அவர் உடனே என்ன பண்ணாரு, தன்னுடைய நாட்டுக்கு போய் ஒரு யஜ்ஞம் பண்றார். யஜ்ஞம் பண்ணி அந்த யஜ்ஞத்தின் மூலயமாக திருஷ்டத்யும்னன் திரௌபதி ரெண்டு பேரும் அந்த யஜ்ஞத்துல இருந்து வராங்க. ஸோ அந்த திருஷ்டத்யும்னன் எதற்காக அப்படின்னா, இந்த முக்கியமா துருபதனுடைய நண்பர் யாரு, துரோணாச்சாரியார் இல்லையா, அந்த துரோணாச்சாரியாரை கொல்வதற்கான ஒரு மகன் வேண்டும் அப்படிதான் அவர் யாகத்துல கேட்டதே. ஸோ அதனாலதான் துரோணாச்சாரியரை கொல்வதற்காக வந்தவன் தான் யாரு, யாரு, திருஷ்டத்யும்னன். ஓகேங்களா? ஸோ அந்த திருஷ்டத்யும்னன், அந்த யஜ்ஞத்துல இருந்து திருஷ்டத்யும்னன் வெளியே வராங்க. அதே போல திரௌபதி, ஸோ திரௌபதியை பாண்டவர்கள் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்ப அதை தான் குத்தி காட்டிட்டு இருக்கான் யாரு, துரியோதனன். பாருங்க, உங்களுடைய நண்பர் துருபதனுடைய மகன் திருஷ்டத்யும்னன், அவன் தான் அங்க படை தளபதி, எப்படி வச்சிருக்கான் பாருங்க. ஆனாலும் இந்த திருஷ்டத்யும்னன் தன்னை கொல்றதுக்காக தான் யஜ்ஞத்திலிருந்து வந்தான் அப்படின்னுட்டு துரோணாச்சாரியருக்கு தெரியும். ஆனாலும் துருபதன் என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு வந்து தன்னுடைய மகனை துரோணாச்சாரிட்ட விட்டுட்டு என் மகனுக்கும் நீ வந்து குருவா இருந்து அனைத்தும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் இவர் பிராமணர் இல்லையா, அவர் வந்து அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிண்டு, ஏன்னா எல்லாரையும் சமமாக தான் பார்க்கும். குருன்னா எப்படி பார்ப்பா, எல்லாரையும் சமமாக தான் பார்த்துட்டு இருப்பா. யாரும் வந்து எந்த ஒரு வேத பாவம் எதுவும் பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி அவர் வந்து என்ன பண்றாரு, அனைத்து வித்தைகளையும் யாரு, துருஷத்யும்னனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எந்த ஒரு வேதம் பாவம் எதுவும் பார்க்கல, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அதனாலதான் இங்க வந்து துரியோதனன் என்ன ராஜதந்திரி அவர். ஸோ அதனாலதான் இங்க வந்து பாருங்க, உங்களுடைய சீடன், புத்திசாலி சீடன், எப்படி நல்லா அந்த இப்ப நீங்க பரேட் எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா,
பரேட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சுதந்திர தினத்தின் போது இல்ல குடியரசு தினத்தின் போது அந்த பரேடு எப்படி இருக்கும்? ஸோ லைனா அவங்க வந்து ஒரு மாதிரி யூனிஃபார்மோட பர்ஃபெக்டா வந்து அவங்க நடந்து வர்றது, அவங்க சல்யூட் அடிக்கிறது எல்லாம் பாருங்களேன் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட இப்படி அப்படி மிஸ் ஆகாது இல்லையா? பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ஸோ அதே போல இந்த திருஷ்டத்யும்னன் அவ்வளோ பர்ஃபெக்டா அவங்க எல்லாரும் அப்படியே நிக்க வச்சிருந்தானா. ஆனா இங்க பார்த்தா இங்க 11 அக்ஷோகினி சேனைகள்லாம் எல்லாம் எப்படி இருக்காங்க? அப்படியே கும்பலோட கோவிந்தா அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது வயிறு எரிஞ்சு போச்சு. ஐயோ அவங்க பாரு எப்படி இருக்காங்க. ஏன்னா மற்றவங்களை பார்த்தோன்னா வயிறு எரியறது. யாருக்கு? இந்த துரியோதனனுக்கு. ஓகே, அடுத்த ஸ்லோகம். அத்திர சூர மகேஸ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுதானோ விராடஷ்ச துருபதஷ்ச மகாரதகம். மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீ பிரபாத். அந்த சேனையின் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர். யூதானன், விராடன், துருபதன் போன்ற மாபெரும் வீரர்களும் உள்ளனர். ஸோ ஏன்னா இங்க வந்து ஏன்னா பாண்டவர்கள் துரியோதனனோட சேர்ந்து படிச்சவா தானே. ஸோ அதனால அவனுக்கு பீமனுடைய பலம் எவ்வளவு, அர்ஜுனனுடைய பராக்கிரமம் எவ்வளவு அப்படின்னுட்டு எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் அவன் வந்து பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் நிறைய பேர் இருக்காங்களே. ஏன்னா இவங்க காட்டுக்கு போனவங்க இவங்க மட்டும் தான் வந்து நிப்பாங்கன்னு நினைச்சான். ஆனா இவங்க இத்தனை பேர் வந்து நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு அவனுக்கு வயிறு எரிஞ்சு போச்சு. ஆனா அதான் யூதானன் இருக்கான், விராடன், துருபதன் இவங்க எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காருன்ட்டு அவன் அப்படியே கொஞ்சம் பொறாமப்பட்டு பேசின்னு இருக்கான். திருஷ்டகேது ஷேகிதானக காசிராஜஸ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ச சைப்யஸ்ச நரபுங்கவஹம். ஆறாவது ஸ்லோகம். இதாமன்யுஷ்ச விக்ராந்த உத்தமௌஜாஸ்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஸ்ச சர்வ ஏவ மகாரதகம். ஸோ மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீ பிரபாத். திருஷ்டகேது, சேகிதானன், காசிராஜன், புருஜித், குந்திபோஜன், சைப்யன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் பலரும் உள்ளனர். அப்புறம் வீரனான யுதாமன்யு, பலமிக்க உத்தமோஜன், சுபத்திரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்கள் போன்ற இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள். ஸோ அதை தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். எடுத்த உடனே யுதாமன்யு இருக்கான், விராடன் இருக்கான், துருபதன் இருக்கான், துஷ்டகேது, சேகிதானன், காசிராஜன், புருஜித்து, குந்திபோஜன், சைப்யன், அது இல்லாம யுதாமன்யு வீரனான யுதாமன்யு இருக்கான், உத்தமோஜன் இருக்கான், சுபத்திரையோட பையன் அபிமன்யு இருக்கான். அதே போல திரௌபதியோட குமாரர். ஏன்னா திரௌபதிக்கு பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்களோட 5 மகன்கள் பிறந்தாங்க. அவங்க 5 பேரும் பார்க்கறதுக்கு அப்படியே பாண்டவர்கள் போலயே இருப்பாங்க. அதே போல பலத்தோட பராக்கிரமத்தோட இருந்தாங்க. ஸோ அதனால பாருங்க மொத்தம் ஒரு 15 பேருக்கு மேல சொல்லியாச்சு. இத்தனை பேர் இருக்காங்களே இத்தனை பேர் இருக்காங்களேன்ட்டு அவன் வந்து பொறாமப்பட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ ஏழாவது ஸ்லோகம். அஸ்மாக்கம் து விசிஷ்டா ஏ தான் நிபோத திஜோத்தம நாயகா மம சைன்யஷ்ச சம்யார்த்தம் தான் பிரவீமிதேம். அடுத்தது. பவான் பீஷ்மச்ச கர்ணश्च கிருபश्च சமிதிஞ்சயः அஸ்வத்தாமமி கர்ணश्च சௌமதத்திஷ்டதைவ ச. 9. அஸ்யேச்ச பகவக சூரா மத்தர்த்தே த்யக்த ஜீவிதாக நானாசஸ்திர பிரஹரணாக சர்வயுக்த விஷாரதாக. 10. அபர்யாப்தம் தத் அஸ்மாகம் பலம் பீமாபி ரக்ஷிதம் பர்யாப்தம் சிதம் ஏதேஷாம் பலம் பீமாபி ரக்ஷிதம். ஸோ இவ்வளோ நேரம் யாரு பாண்டவர்களோட சைடு யாரெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப வந்து இவனோட சைடு எத்தனை பேர் இருக்கு? வெறும் 7 பேர் தான் சொன்னான். அவங்க அவங்க சைடு ஒரு 15 பேருக்கு மேல சொல்லியாச்சு. இங்க வெறும் 7 பேர் தான். இப்ப வந்து தன்னுடைய சைடு தன்னுடைய சேனையில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன்னா எடுத்த உடனே இப்ப கொஞ்சம் குரு கிட்ட கொஞ்சம் ஜோரா பேச ஆரம்பிச்சாலே அதனால ரொம்ப கொஞ்சம் இப்ப சொல்லிட்டு இருக்கான். நீங்க இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க இருக்கீங்க எனக்காக சண்டை போடுற நீங்க இருக்கீங்க. பீஷ்மர் இருக்காரு, கர்ணன் இருக்காங்க, அப்புறம் இந்த கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், விக்கர்ணன், சோமதத்தனுடைய மகனான பூரிஸ்ரவன். ஸோ இவங்கெல்லாம் எனக்காக இவங்கெல்லாம் ரொம்ப வீரர்கள், இவங்கெல்லாம் எனக்காக இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து கௌரவர்கள் மொத்தம் 100 பேர் இல்லையா. ஸோ அதுல வந்து இந்த விக்கர்ணனை மட்டும் ஏன் பேரை சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த விக்கர்ணன் வந்து இவங்க வந்து பகடை ஆடும்போது அதே போல வந்து திரௌபதிய
மானபங்கம் படுத்தும் போது விகர்ணன் எழுந்து இவங்க வந்து மகாராணி, அதுவும் ஒரு அண்ணி, நமக்கு அண்ணனுடைய மனைவி, இவங்களை இப்படி ஒரு மானபங்கம் படுத்தக்கூடாது, அது தவறு அப்படின்னுட்டு சொன்னது. ஸோ அப்படி எதிர்ப்பு தெரிவித்த அந்த விகர்ணனும் இங்க வந்து நமக்காக நின்றுட்டு இருக்கான். ஏன்னா முக்கியமா இங்க வந்து பீஷ்மர் ஆகட்டும், துரோணாச்சாரி, இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் அமைதியாவே இருந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த மானபங்கம் படுத்தும் போதெல்லாம். ஏன்னா துரியோதனன் அவங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த புத்தி. ஸோ அவங்க அதாவது அவங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கோம், செஞ்சோற்ற கடன் தீர்க்க அப்படின்னுட்டு சொல்லுவான் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க 2 பேர் பண்ணி விட்டுட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே போல் அந்த கர்ணனும் அப்படிதான். ஏன்னா அவனுக்கு மற்றவா யாரும் மதிப்பு கொடுக்கல. ஸோ அதனால இவன் வந்து மதிப்பு கொடுத்தானே அப்படின்ற அந்த ஒரு தாட்டோட அவனும் அப்படிதான் இருந்தது. ஸோ துரோணாச்சாரியாருக்கு நல்லாவே தெரியும் எது நியாயம் தர்மம்னு. பீஷ்மருக்கு அது அதுக்கு மேல் நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க 2 பேரும் திருதராஷனுக்காகவும் இந்த துரியோதனுக்காகவும் என்ன, அவங்களுடைய பணத்தில் நம்ம வாழறோம், அவங்களுடைய ராஜா நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த ஜிங்சா கணிப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. அதே போல அஸ்வத்தாமன், ஸோ துரோணாச்சாரியோட மகன் விகர்ணன், முக்கியமா துரியோதனுடைய சகோதரன். ஓகேங்களா. அதே போல பூரி ஸ்ரீவாஸ் அவங்க சொந்தக்காரங்க தான். ஸோ இவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த சைடு எத்தனை பேரை சொன்னான், ஆனால் இங்க பாருங்க வெறும் 7 பேரை தான் சொல்லி வச்சிருக்கான். ஸோ இவங்கெல்லாம் என்னுடைய வெற்றிக்காக இருக்கிறார்கள், நான் ஜெயிக்கணும்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லல. 9வது ஸ்லோகத்துல எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளரும், எனக்காக உயிரை கொடுக்கறதுக்காக இவங்க மட்டும் இல்லை, அவன நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுடைய வெற்றிக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லல, உயிரையை கொடுக்கறதுக்காக. ஏன்னா அவனுக்கும் தெரியும், அவனுக்கு தர்மம் தெரியும், ஆனால் தர்மத்தை ஃபாலோ செய்ய மாட்டான். யாரே துரியோதனன், அவ்வளவுதான். எல்லாம் அவங்க ஆயுதத்தோட ரெடியா வந்து நின்றுட்டு இருக்காங்க. முக்கியமா இங்க வந்து ஜெயத்ரதன் ஆகட்டும், கிருதவர்மன், முக்கியமா சல்லியன். ஸோ சல்லியனை பார்க்க போனோம் அப்படின்னா, சல்லியன் யாரு அப்படின்னா மாத்ரி, அதாவது பாண்டுவுடைய 2வது மனைவி. ஃபர்ஸ்ட் மனைவி குந்தி, 2வது மனைவி யாரு, மாத்ரி. மாத்ரியுடைய சகோதரன் தான் சல்லியன். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இவர் வந்து பாண்டவர்களுக்காக சண்டை போடுறதுக்கு தான் வந்தது. அவருடைய ராஜ்யத்திலிருந்து குருக்ஷேத்திரம் வர வழியெல்லாம் இவங்க தங்குவதற்காக அந்த இது குடிசை போட்டு, ஸோ அங்க இவங்க அனைத்து போர் வீரர்களுக்காக உணவெல்லாம் வந்து தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் என்ன நினைச்சுட்டார், யுதிஷ்டர் தான் இதை பண்றாரு. ஆனா இங்க குருக்ஷேத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது யார் பண்ணது, அதையெல்லாம் துரியோதனன் தான் பண்ணியிருக்கான். ஸோ அதனால வர வழியில சாப்பிட்டதுனால, இப்ப ஒரு நாளோ 2 நாளோ அந்த சாப்பிட்ட உணவுக்காக என்ன பண்றது அப்படின்னுட்டு இந்த துரியோதனன் சைடு வந்து சண்டை போட வந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த ஸ்லோகத்துல 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து, ஏன்னா இங்க வந்து சேனாதிபதி யாரு ஃபர்ஸ்ட், அடுத்ததுதான் அவர் வந்து துரோணாச்சாரியார் சேனாதிபதி செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சேனாதிபதி யாரு அப்படின்னா பீஷ்மர் தான். ஓகேங்களா. ஸோ இங்க பீஷ்மர் அவர் தான் முன்னாடி நின்று சண்டை போடக்கூடியவர். எப்பா எல்லாரும் கொஞ்சம் அவரை சுத்தி நின்று பாதுகாப்பு கொடுங்கப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், வயசாகி போச்சு, அந்த தாத்தாவை கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சுத்தி நின்று கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்கப்பா அப்படின்னுட்டு நக்கல் அடிக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா ஏன் துரியோதனை பொறுத்த வரையும் அந்த ஒரு பெரியவங்களுக்கும் அவன் வந்து ரெஸ்பெக்டே கொடுக்கறதே இல்லை. ஸோ இவனுக்காக சண்டை போட வந்திருக்காங்க பீஷ்மரோ துரோணர் எல்லாம், அவங்க மேலே சந்தேகப்படுறது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. ஸோ இதுதான். அதே போல இவங்கிட்ட நிறையவே இருக்கு, 11 அக்ஷோகினி இருக்கு, ஆனாலும் 7 அக்ஷோகினி வச்சிருக்க பாண்டவர்களை பார்த்து பொறாமப்படுறது, என்ன செய்யறது. ஸோ இதுதான் அவனுடைய புத்தி. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து இந்த 10 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். ஸோ பேலன்ஸ் ஸ்லோகம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.